மகாபாரதத்தில் ஒரு அழகான கதாபாத்திரம் கர்ணன். கர்ணன் கண்ணனால் பாராட்டப்படுவது மட்டுமில்ல, எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு புனித மனிதராக திகழ்கிறார். ஏன் அப்படி? என்ன காரணம்? பிறக்கும் பொழுது தாயால கைவிடப்பட்ட கர்ணன் வளர்ந்து பெரியாளாகும் பொழுது குரு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு அனைவராலும் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு புனித ஆத்மானா அது கர்ணன். தான் இறக்கும் சூழ்நிலையிலும் தன்னை யாரும் நெருங்காத வண்ணம் புண்ணியத்தையும் தர்மத்தையும் சேர்த்து வச்சவர் கர்ணன். அது மட்டுமில்ல, கண்ணனே வந்து யாசகம் கேட்டு கர்ணனின் அனைத்து புண்ணியத்தையும் வாங்கிட்டு போனாராம். இப்படி இருக்கும் பொழுது ஆனால் அவருக்கு ஏற்பட்ட துன்பமும் பல இருக்கு. ஆனாலும் என்றும் ஜோதியாக மிளர்கின்ற சுடராக இருக்கக்கூடியது காரணம் ஒன்றே ஒன்றுதான், அடைந்த அவமானங்களை எப்பவுமே மறக்க கூடாது. கர்ணனுடைய பழமொழி போல நாம் இதை கண்டிப்பா ஏத்துக்கணும். அவமானங்களை மறக்கக்கூடாது, அதை மிதித்து அதை மீறி வாழ்ந்து காட்ட வேண்டும். கண்ணனே கூட இருப்பார்.